தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு 15 மேயர் பதவிகள். திமுகவுக்கு 15 மேயர் பதவிகள் தொகுதி பங்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 25 மாநகராட்சிகளில் 15 மாநகராட்சிகள் திமுக போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை ஆகிய மாநகராட்சிகளில் திமுக போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. 10 மாநகராட்சிகள் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட உள்ளன. உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற போராடுகிறது. ஏனென்று சொன்னால், சட்டசபை தேர்தலில் தான் கோட்டையை விட்டோம், உள்ளாட்சி தேர்தலிலாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் திமுக செயல்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி சென்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளை தோற்கடித்தே தீர வேண்டும் என்று திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் வலுவான கூட்டணி அமைய வேண்டும். அது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் முடியும் என்ற முடிவுக்கு திமுக வந்தது. தற்பொழுது திமுகவும் அதிமுகவும் நெருங்கி வந்துள்ளன. இரண்டு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடு ஏறத்தாழ நிறைவுற்றதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.